பாதசங்கரம் லோகசங்கரம். இந்த அவையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேர்களுக்கும் எனது சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். பெரியவாளுடைய ஒரு விழாவில் எனக்கு கலந்துகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே ஒரு பாக்கியம்தான். அவருடைய குணகணங்களோ அவருடைய செயல்பாடுகளோ அவருடைய நோக்கங்களோ இதமித்தம் அப்படின்னு ஒன்றும் நம்மால் வரையறுத்து ஒன்றும் கூற முடியாது. அப்படி இல்லை. இது அகல திருஷ்டியும் ஆழ திருஷ்டியும் சேர்ந்தது. சில பேர் அகலக்கால விற்பால், சில ஆழமாக மட்டும் இருக்கு. எப்போ என்ன செய்யணும், பிரத்யுத்பன்னமதி சந்தர்ப்பத்தில் எப்படி நம்ம சமாளிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பெரியவா. பழைய காலங்கள்ல எல்லாம் வேதாத்தியனம்ங்கிறது கடமையாக கடைபிடிக்கப்பட்டிருந்தது. 200 வருஷம் முன்னாடி எல்லாம் தமிழ்நாட்டில் செட்டி பாடசாலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கும். யாருமே வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு ஆளை தேடின்னு போக வேண்டாம். யாருக்கும் தெரியவும் செய்யாது. வேதம் படித்தவா தானா தன் குழந்தைகளை அங்கே அனுப்பிவிடுவா. தானா அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் தானாகவே நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தருடைய தூண்டுதலும் இல்லை. அது ரொம்ப வசந்து சொல்ல வேண்டியதில்லை. அது நீ காப்பாற்ற வேண்டாமான்னு சொல்ல வேண்டாம். அவனுக்கு பிரலோபனம் வேண்டாம். அவனுக்கு நான் பணம் தரேன்னு சொல்ல வேண்டாம். உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல வேண்டாம். இதில் இன்னும் நிரபேட்சமாக ஒரு வேதாத்தியனம் தொடர்ந்து நம்ம ஊர்களில் நடந்துகிட்டு இருந்து நம்ம அல்லாதவா, நம்ம ஜாதியை சேர்க்காதவா அதை காப்பாற்றின்னு வந்த காலம் உண்டு தமிழ்நாட்டில். அங்கேயும் கேரளத்தில் இருக்கிற பிராமணாலெல்லாம் நீங்கள் தப்பாக ஒன்று புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அதுதான் பாலக்காட்டு மலையாளி பிராமணால். அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போய் ஏதோ காரியத்துக்காக அங்கே போன உடனே அங்கே இருக்கிற ராஜாக்கள் கூப்பிட்ட உடனே போன உடனே அங்கே போய் இருந்துவிட்டோம். அங்கே நன்னா இருந்தது. நதி தீரம் இருக்குது, கோவில் இருக்குது, குளம் இருக்குது, சௌகரியமாக இருக்குது, வாசம் நன்னா இருக்குது, அத்தியனத்துக்கு சௌகரியமாக இருக்குது. போய் உட்காந்துவிட்டான். அவளை ஏதோ மலையாள பிராமணா, அவன் மலையாளி கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அஜ்ஞானம் நம்மளுக்கு ரொம்ப உண்டு. இந்த அஜ்ஞானத்தை பூரா விளக்கினவர் பெரியவா. அதுதான் ஒரு விசேஷம். புதுக்கோடுன்னு ஒரு ஊர். அங்கே நிறைய வேதாத்தியனம் பண்ணுறவாள் உண்டு, சாஸ்திரம் படிக்கிறவாளும் உண்டு. அந்த ஊரில் ஒரு சுந்தரமையங்கிறவர் ரொம்ப பெரியவர், ஜட்ஜாக இருந்தவர். அவர் ஹரிஹர சம்ஸ்கிருத காலேஜ்னு ஒன்று வச்சு அங்கே இருக்கிற பொங்குழந்தைகள் அத்தனை பேரும் சம்ஸ்கிருத காலேஜில் தான் படிக்கும். பள்ளிக்கூடத்துக்கே போகாது. அந்த காலத்தில் சம்ஸ்கிருதத்தில் என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணால் 4th ஃபார்மில் சேர்த்துப்பா. அது அப்படி வந்து சின்ன குழந்தைகள்லாம் போகாது. அது வரைக்கும் அந்த அங்கே இருக்கிற பொண்டுகளே சம்ஸ்கிருதம் படிப்பார். அப்படி ஒன்றுலாம் உண்டு. அதே மாதிரி இந்தூர்லேருந்து பாத்தியமா குரூப்பு திருச்சூருக்கு போய் அந்த ஊரில் வியாபாரத்தில் வச்சுக்கிண்டு அவளுக்கு ஜீவிதத்துக்கு ஒரு வேணுமே. அதுக்காக வியாபாரம் பண்ணால் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? இப்போ எல்லாத்தையுமே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஜீவிதத்துக்காக மட்டும் வியாபாரம் வச்சுட்டு இருந்தோம். அங்கே அவள் கோவிலை கட்டி பாடசாலையை கட்டி அங்கே நன்னா நடத்திட்டு இருந்தாள். இப்படி அங்கே எல்லாம் பிராமண பாடசாலை தான் உண்டு. அதாவது பிராமணால் தான் பாடசாலை. பிராமணால்னா யாரும் இங்கேருந்து போனவா, அங்கே செட்டியாரெல்லாம் கிடைக்காது. அதனால இப்படி நடந்துட்டு இருக்கும்போது 57லேருந்து ரொம்ப நாள் வரைக்கும் சம்ஸ்கிருத காலேஜில் பெரியவாளுடைய சாநித்தியம் இருந்தது. அப்போல்லாம் சம்ஸ்கிருத காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் வேதாத்தியனம் பண்ணவா தான் இருப்பாள். அவள் தான் வந்துட்டு இருந்தா. அப்புறம் அப்படியே வத்தி போனதுக்கப்புறம் அதை நடத்துறதுக்கு வேற கதி இல்லாததுனால யாராவது கிடைச்சாலும் பிச்சுட்டு பெருசாக்கிறதுக்கு வேணுங்கிற போது தளர்ந்து போயிடுத்து. நியமங்கள் எல்லாம் தளர்த்தும்படியாக வந்து கொடுத்து பல கோணங்களில் சமுதாய மாற்றத்தில் எல்லாம் வருமே. அப்போல்லாம் வேதாத்தியனம் பண்ணினவங்க தான் இருப்போம். அங்கே ஒரு சந்தர்ப்பத்தில் நித்தியம் பெரியவாளுடைய உபன்யாசம் உண்டு, நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு பட்டண பிரவேசம் ரொம்ப பிரசித்தமாக இப்போ இருக்கிற பெரியவாளும் மகா பெரியவாளுமா வந்த சமயம். இப்போ அங்கெல்லாம் சாயங்கால வேளையில் ஒரு உபன்யாசம் என்கிறதுக்கு பதிலாக இப்போ இருக்கிற பெரியவா
பெரியவாளுக்கு அப்போ புது பெரியவாள் சொல்லுவா. அப்போ அந்த சமயத்தில் அவரை வச்சுக்கிண்டு வாக்கியார்த்தம் நடக்கும். பெரிய பண்டிதாளுடைய வாக்கியார்த்தம் இல்லை, படிக்கக்கூடிய வித்தியார்த்திகளுடைய வாக்கியார்த்தம். எல்லாம் பயந்து நடுங்கின்னு இருக்கிற குழந்தைகள், நாங்கள்லாம் பயப்பட்டு இருக்கிற குழந்தைகள். எது சொல்லணும், அங்கே ஒரு சந்தர்ப்பம் என்ன பண்ணுவா, அந்த வேதாந்தத்தை சொல்கிற வாக்கியார்த்தம் போரும், மீமாம்ச வாக்கியார்த்தம் போரும், வியாகரணம் வாக்கியார்த்தம் போரும். அதுதான் ரொம்ப கரெக்டு. இந்த சாகித்யம் வாக்கியார்த்தம்னு அதில் என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? அது ஒன்று வெறும் ஸ்லோகம் தானே. இந்த ஸ்லோகத்தெல்லாம் படிச்சுட்டு எங்கேயோ நேரம் போகாத கண்ணை மூடிட்டு ரசிக்கிறதெல்லாம் என்ன இருக்குது? இப்படி ஒரு சுபாவம் அன்னைக்கு பண்டித கோஷ்டிக்குள்ளே உண்டு. அதை அறுத்தறிஞ்சார் பெரியவா, ரொம்ப கெட்டிக்காரத்தனமா. என்னாச்சு, ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன கூப்பிட்டா, ராமூர்த்தி சாஸ்திரம்னு என்னுடைய குரு மீமாம்சைக்கு, அவர் என்ன பண்ணார், ஆக்கியாத வாச்ச கர்த்தா ஆட்சேப லபியவ கிண்ணஸ்யார், அதை சொல்லு, நீ சாகித்யத்தில் அங்கே கலக்காத அவசியம் இல்லை, அது சரியா வராது. அங்கே போன உடனே என்ன எடுத்து என்ன படிக்கிறேன்னு கேட்ட உடனே, நான் சாகித்ய சிரோமணி, வெறும் ஸ்லோகம் சொல்கிறவன். அப்போ நீ சாகித்யத்தில் சொல்லுன்னார். இப்போ தசரூபத்தில் ஒரு மங்கள ஸ்லோகம், அவர் மங்கள ஸ்லோகம் சொல்ல சாகித்யத்தில் ஏதாவது சொல்லுன்னா நிச்சயமா எனக்கு சொல்ல முடியாது. அங்கே வாக்கியார்த்தத்துக்கு சொல்றது சாகித்யத்திலே ஒரு ரசிக்கும்படியாக தான் ஸ்லோகம் இருக்கும். நீ ஒன்றும் வேண்டாம், மங்கள ஸ்லோகம் சொல்லு ஏதாவது ஒரு கிரந்தத்தில். என்ன ஏதோ ஒரு ஸ்லோகத்தில் மங்கள ஸ்லோகம் சொல்லுன்னா, திக்காலா ஜனவச்சின்னானந்த சின்மாத்திர மூர்த்தையே சுவானுபூத்தீகமானாய நம சாந்தாய தேஜசே, இப்படி ஒரு ஸ்லோகம். திக்குங்கிறது கல்பனம், ஒன்று இல்லை, உண்மையா நாம தான் கல்பிக்கிறோம் ஒரு அளக்கிறதுக்காக. காலமும் கல்பனம். எப்போ இருந்தார், கிறிஸ்துவுக்கு முன்னாடியா கிறிஸ்துவுக்கு பின்னாடியா, இப்படிதானே, அது கல்பனம். இதெல்லாம் நமக்கெல்லாம் அளவுகோல். நாமெல்லாம் எப்போ இருந்தோம், எந்த திக்கில் இருந்தோம், எந்த ஊர்ல இருந்தோங்கிறதுக்கு அளக்கிறதுக்கு திக்கு சொல்லுவோம். ஜோசியத்திலே அவன் பிறந்த வேலையை, அவன் எந்த தேசத்தில் பிறந்தான்னு தேசத்தை ஒட்டின காலத்தை வச்சுக்கிட்டு தான் அவனே ஜாதகத்தை கணிக்கிறான். காலமும் அப்படிதான், எந்த காலத்தில் இருந்தார். திக்கும் காலமும் நமக்கெல்லாம் அளவுகோல். நமக்கெல்லாம் ஒரு சொரூபம் இருக்கு, பஞ்சபூதாத்மகமாக சரீரம் இருக்கு. இது திக்கும் காலத்துக்கும் அனவச்சின்னம், அதனால அளவிட முடியாது. அது ரெண்டு இல்லாதது, அது சங்கல்பம். அனந்தம், சாஸ்திர உதாரணம் சொன்னார், எனக்கு சௌரியமா பண்ணிவிட்டார். அனந்த சப்தத்துக்கு சின்மாத்திர மூர்த்தையே, சித்து தான் சொரூபம். சுவானுபூத்தீகமானாய, அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவர் எப்படி அளவுகோல் தெரிஞ்சுக்கிறது, தன்னுடைய அனுபவம் இருக்க, அதுதான் அதுக்கு ஏகமானாய, அது ஒண்ணுதான், இன்னொன்னு இல்லை. நம சாந்தாய தேஜசே, இந்த ஸ்லோகம் சொன்ன உடனே நான் சாதாரணமாக இருக்கிற அர்த்தம் தான் எங்க சொல்லுவேன். அந்த வேலையில, அந்த வித்தியார்த்தி திசையில, அங்கெல்லாம் இதுக்கெல்லாம் வரும்போது விசேஷார்த்தத்தை சொல்றது இல்லையே. பெரியவா அதை வச்சுண்டு அத்வைதத்தில் மகா வாக்கிய அர்த்தத்தை வச்சுண்டு அது எல்லாத்தையும் விளக்கிண்டு வாத கிரந்தங்கள் எல்லாம் சொல்லி அப்படியெல்லாம் முடிச்சு எல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன அது திரண்டு வந்திருக்கிற அர்த்தமோ அந்த அர்த்தத்தை சின்ன ஸ்லோகத்தில் குழந்தைகளுக்கு புரியும்படியா இந்த மங்கள ஸ்லோகத்தில் அடக்கி வச்சிருக்கார் அப்படின்னு பதில் சொன்னார். இந்த ஸ்லோகத்தை வச்சுட்டு நான் சொல்லி முடிச்ச உடனே இன்னொருத்தர், ஒரு வெங்கட்ராமன் ஒருத்தர், அவனும் சாகித்யம், அவன் தான் அன்னைக்கு 2 பேரும் நாங்கள் தான் மாட்டிட்டு இருக்கோம். அவரை சொன்ன உடனே நீ ஒரு ஸ்லோகம் சொல்லுன்னா, அவன் ஒரு ஸ்லோகம் சொன்னான். நிருபாதான சம்பாரம் அபித்தாவேவ தன்வதே நமஸ்தஸ்மே மகேசாய கலாஸ்லாகியாய சூலினே. பரமேஸ்வர ஸ்தோத்திரம் பண்ற இடம், என்னெல்லாமோ ஸ்தோத்திரம் பண்ணலாமே இல்லையோ. அவர் சாதாரணமா அதுக்கு அர்த்தத்தை சொன்னார். பிரிவா இப்படி வழக்கினா தெரியுமா, இந்த அத்வைத சித்தாந்தத்திலே உபாதான காரணம் நிமித்த காரணம் எல்லாம் ஒண்ணுதான். அதை வச்சுண்டு உபாதான சம்பாரம் இல்லாமலேயே ஒரு சைத்திரியன், அது பரமேஸ்வரன். சித்திரம் வரையறவனுக்கு என்ன வேணும், ஒரு செவரு வேணும். அது மட்டும் போராது, அது எழுதுறதுக்கு ஒரு தூலிகை வேணும், அதுக்கு நிறைய பெயிண்ட் எல்லாம் வேணும். நான் தானே அதை பண்ணலாம். அப்போ ஒரு சித்திரம் இருக்கணும், ஒரு செவர் இருக்கணும், அது மேலே எழுதுறதுக்கு ஒரு உபகரணம் இருக்கணும்,
அப்புறம் இவனுடைய மைண்டில் என்ன எழுதணுங்கிற ஞானம் இருக்கணும். அப்புறம் அதை பார்த்த உடனே பார்க்குறவாளுக்கு அதுலேருந்து ஒரு தத்துவம் விளங்கணும். அப்பதான் சைத்திரிகன் ஆச்சு. இதெல்லாம் இருந்தால் தானே வரும். அங்கே வர்ணிக்கிறார் பகவான பரமேஸ்வரர். அப்படி வர்ணிக்கிற போது உபாதான சம்பாரம் இல்லாமலேயே, சம்பாரம்னா அதுக்கு வேண்டிய உபகரணங்கள், உபாதானம்னா இதுக்கு ஒரு பொருள் வேணுமே, ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு பொருள் வேணுமா, சாப்பாட்டுக்குன்னு அரிசி வேணுமே, ஒன்று வேணுமே, ஒரு குடம் பண்ணணும்னா ஒரு மிருத்து வேணுமே, அதெல்லாம் இல்லை. நான் எழுதுறதுக்கு ஏதாவது இருக்கோ, நான் பித்தியும் இல்லை, செவரும் இல்லை, செவரும் இல்லை, எழுதுற உபகரணமும் இல்லை. ஆனால் இவர் அதெல்லாம் இல்லாமலேயே இந்த ஜெகத்தை எழுதியிருக்கார். இந்த ஜெகத்தை பூரா சிருஷ்டி பண்ணியிருக்கார். ஆனால் அந்த சிருஷ்டி பண்றதுக்கு செவரும் இல்லை, அந்த சிருஷ்டி பண்ண வேண்டிய உபகரணமும் இல்லை. அப்படி ஒரு கலாஸ்லாக்கியாய அவர் கலைஞர், அவர் சம்ஸ்கிருத கலைஞர்னு, கலாஸ்லாக்கியாய சூலினி, அவர் சூலம் வச்சிருக்காரு. அப்ப இந்த சூலமும் இருக்கு கலாஜானமும் இருக்குங்கிற ஸ்லோகத்தை எதுக்கு நான் இப்படி சொன்னேன்னா, பெரியவாளுடைய திருஷ்டியில இந்த பாவபேதம் இல்லாமலேயே ஆறு என்னதை படிக்கிறாளோ வித்தின்னு ஒருத்தன் உள்ள வந்தாச்சுன்னா அவன் உள்ள சேர்த்துன்னு விடுவான். அதனால்தான் ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய என்னெல்லாம் அவருடைய சிருஷ்டியோ சம்ஸ்கிருதத்தில் அது அத்தனையும் ஆராய்ஞ்சால் என்ன தெரியும்னா, பெரிய புத்திசாலியா இருக்கக்கூடிய வேதாத்தியனத்திலேருந்து ஆரம்பிச்சு சாதாரண ஸ்தோத்திரம் பஜகோவிந்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய அவருடைய எல்லா கிரந்தங்களையும் நாம் நன்னா ஆராய்ச்சி பண்ணா என்ன தெரியுமோ, சம்ஸ்கிருத சாகித்யத்தில் இருக்கிறது அத்தனையும் ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு அனுபவிக்க வேண்டிய சித்தாந்தத்தை, அதுவும் வேதம் ஒத்துக்கிட்டு இருக்கிற சித்தாந்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கு என்கிறது நமக்கு தெரியும். சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகத்து அந்த இதுக்கெல்லாம் அப்படி ஒரு பெருமை உண்டு. எந்த சம்ஸ்கிருத இலக்கியத்தை ஏற்படுத்தினாலும் கூட ஏதோ ஒரு வழியில வேதம் சொன்னதான ஒரு சித்தாந்தத்தை விஸ்தாரம் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்குமே தவிர காலக்ஷேபம் பண்ற மாதிரியே சம்ஸ்கிருத புஸ்தகங்கள்ல ஒன்னிலையுமே தென்படாது. சும்மா நேரம் போறதுக்கு ஒன்னு உபயோகப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதனால ஒரு பாமரன் வரைக்கும் இந்த சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கணும்னா, பண்டிதனுக்கு மட்டும் இல்லை இது, இந்த சித்தாந்தம் பண்டிதனுக்கு அவ சர்ச்சை பண்ணி அந்த சித்தாந்தத்தினுடைய ஔச்சித்யத்தை நிரந்தரமா பண்ணி இதுதான் கரெக்ட் என்கிறதுக்கு இந்த சர்ச்சை ரொம்ப தேவை. அது தேவை. அந்த சர்ச்சை ஏன் இருக்கணும் தெரியுமோ, இல்லைன்னா இன்னொருத்த இந்த சித்தாந்தத்தை மாத்துற போது அதை காப்பாற்றுறதுக்கு சர்ச்சை காப்பாற்றப்படணும். அதனால்தான் வாக்கியார்த்தன்னு வெச்சனுடைய தாற்பயமே என்ன தெரியுமோ, அந்த பரஸ்பரம் சர்ச்சைகள் ஜீவனோடு உசுரோடு இருந்தா தான் சித்தாந்தம் நிரந்தரமா இருக்கும். வெறும் சித்தாந்தத்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா அடுத்தவனுக்கு புரியவே செய்யாது. பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம நாபரகா சொல்லிவிட்டா சித்தாந்தம் தெரிஞ்சாச்சு, முடிஞ்சு கொடுத்து நமக்கு எதுக்கு புஸ்தகம் தோணும். எப்படி இது வந்தது என்கிற வழி இருக்க, அந்த வழி தெரியலன்னா அது சித்தாந்தம் நிற்காது. கணக்கில் ஆன்சர் மட்டும் கிடைச்சா அதுக்கு மார்க் கிடைக்காது. அந்த வழி இருக்க அது சரியா இருந்தா தான் மார்க் உண்டு. அப்ப அந்த வழி நிச்சயமா நிரந்தரமா சிரஞ்சீவியா இருக்கணும் இல்லையா? அந்த சிரஞ்சீவியா இருக்கிறதுக்காக தான் வாக்கியார்த்த சதஸ்ன்னு ஒண்ணு சொன்னதை சொல்றது நீங்கள்லாம் பரிகாரம் பண்ணுவீள். அப்படி இல்லை, இது சொன்னதை சொல்லிட்டு இருந்தா தான் இப்போ உங்களுக்கு காதுக்கு கேட்கும். சொன்னதை சொல்றதுங்கிறது தப்பே இல்லை. பெரியவாளே சொல்லுவா, சொன்னதை ஏன் சொல்றோம்னா பல தடவை சொன்னாதான் அதுல ஏதோ தத்துவம் இருக்கு, சும்மா சும்மா சொல்றானே கவனி தோணும். கவனிக்கவே தோணாது, ஒரு தடவை சொன்னா தோணாது. அந்த சந்தர்ப்பத்தில் வேதாத்தியனம் படிச்சு ஒரு பெரிய மனுஷர் வெளியூர்லேருந்து ஜம்ஷெட்பூர்லேருந்து வந்தார். அவர் நிறைய அத்தியனம் பண்ணியிருக்கார். அன்னைக்கெல்லாம் கேரளாவில் ஒரு சம்பிரதாயம் என்னன்னா, எஸ்எல்சி படிச்சாச்சுன்னா அவனை வெளியில் விட்டுவிடுவான், எங்கேயோ ஜீவிக்கிறதுக்கு போயிடுவான். அத்தியனம் பண்ணியிருந்தார் அவர். அத்தியனம் பண்ணதுக்கு அப்புறம் அது சுவாரஸ்யம் இல்லை, நிறைய சம்பாத்தியம் வாசனை அதில் இல்லை. ஒரு காலத்தில் அத்தியனத்துக்கு அங்கீகாரம் இல்லாத இருந்தது. அங்கீகாரம் இல்லை, சமுதாயத்திலையும் ஒரு முதல் தரம் இல்லை, ரெண்டாம் தரம் நாலாம் தரம் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ற ஒரு சந்தர்ப்பம் உண்டு. இப்போ லேசா இருக்கு, அதுவும் மாயலை, அது மறைஞ்சு போகலை. அத்தியனம் இல்லாதவன் அத்தியனத்தை பற்றி பேசினாலோ, வேதம் படிக்காதவன் வேதத்தை பற்றி பேசினாலோ நீங்க ரசிக்கிற அளவு நாங்க சொன்னா நீங்க ரசிக்க மாட்டேன். ஏன்னா அதுலதான் உங்களுக்கு பிரியம் அதிகம் ஜனங்களுக்கு. அப்படி
உனக்கு தெரியாதவன் விகிருதியாக இருக்கிறவன் நன்னா சொன்னா ரொம்ப எடுத்துப்போம். சுதசித்தமாக இருந்தா நாங்கள் 4 பேர் பாராயணம் பண்ணிட்டு இருந்தா கிட்டவே வரமாட்டேன், அப்படியே போயிட்டு இருப்பேன். எவனோ வெள்ளக்காரன் ஒருத்தன் வருவோம், அவனுக்கு வேதத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா பாரு அந்த வெள்ளக்காரன் என்னமா சொல்றான், நம்ம சமாச்சாரம்லாம் அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு ரொம்ப ரசிப்போம். நம்ம அந்த மாதிரி ஒரு சுபாவம் உண்டு. நாமே என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இந்த மேடையில் உட்காந்துருக்குவாள்லாம் ஒரு வேஷத்தோட இருக்கா இல்லையா, இவாள்லாம் இந்த வேஷத்தில் இருக்க வேண்டியவா, நாமெல்லாம் அந்த வேஷத்தில் இருக்க வேண்டாம் நினைச்சுட்டு இருக்கல. இது எல்லாருக்கும் இருக்கிற வேஷங்கிற ஞான நம்பிக்கை இல்லையே, எங்களுக்கு மட்டும் இருக்கிற வேஷம் நினைச்சுட்டு இருக்க. இப்படியெல்லாம் எத்தனையோ அஜ்ஞானங்கள் நமக்குள்ளே இருக்க, அளவு கடந்த அஜ்ஞானங்கள் இருக்க. இதெல்லாம் போக வேண்டாமா? அவர் அங்கேருந்து வந்து நமஸ்காரம் பண்ணார். அவர் வராருன்னு சொன்னோன்னா அதுக்கு ஒரு ஜபர்தஸ்த் எல்லாம் இருக்கும். சாதாரண வழக்கம் தான், அது போகணும் வேணும். அப்படி வந்து உட்கார்ந்த உடனே பேசிகிட்டே இருந்தார். பெரியவா வந்து எந்த ஊரு உனக்கு கேட்டார். அப்போ புதுக்கோடுன்னார். புதுக்கோடா, பேரை என்ன பேரு கேட்டார். அனந்த நாராயணன் பேரு. அங்க சாமி வாத்தியார் தெரியுமா உனக்கு கேட்டார். அது என்னுடைய சித்தப்பான்னா. அவருக்கு அனந்த நாராயணன் பேரு தெரியுமா கேட்டான். அது எனக்கு தெரியாதுன்னார். அவருடைய எல்லா விதமான குலத்தையும் அவர் அங்கே சொல்லிவிட்டார். அத்தியனம் பண்ணினேன் நான். தெரியாதமா பெரியவாள்கிட்ட போனா கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரம் சொல்ற மாதிரி எதையாவது சொன்னா மாட்டின்னு விடுவோம். ஆமா, அது சரியா இருக்காது. எந்த இடத்துல ஆரை எப்படி சாமம் தானம் வேதம் தண்டம் 4ஐயும் பயன்படுத்துவார். அதனால ஏதோ போய் மாட்டின்னு விட்டு ஏதோ நான் ரொம்ப தெரிஞ்சதுன்னு ஒரு அகங்காரத்தில் சொல்லணும்னு வச்சுக்கோ, அந்த நிமிஷமே அகங்காரம் நெசிச்சுடும். அதுக்கு எதிர்க்கிறான்னு அர்த்தம் இல்லை. அவனுக்கு அந்த அகங்காரம் வளரப்படாது. கையில் வேறு வித்தி இருக்கு, அவன் நன்னாகணுமேங்கிற எண்ணம். நீங்க அப்படி வச்சுங்கோ. பெரியவா வந்து சால்வையை போட்டா என்ன அர்த்தம் நினைச்சுட்டு இருக்கேன். ஐயோ எனக்கு இந்த தகுதியே இல்லை, இந்த பெரியவா வர எனக்கு எல்லாம் தெரியும், சால்வை போட்டு விட்டா நாளைக்கு 4 பேர் வந்து எங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சா நான் முழிக்கப்படாதே, நிச்சயமா நாம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு வேகம் வரணுங்கிறதுக்கு சால்வையை தவிர எல்லாத்துலயும் கெட்டிக்காரன் ஆயிட்டா சால்வை போட்டான்னு நினைச்சா அசிங்கிறது. அப்படி இல்லையே, அப்படிதான் அது. முதல்ல சால்வை போட்டு விட்டாருன்னா எப்படி நினைச்சுக்கப்படாது. சால்வை போட்ட உடனே அவன் மைண்ட் என்ன வேலை செய்யும் தெரியுமா. ஐயோ நம்ம அசட்டுத்தனமா ஏதோ 1-2 வச்சுட்டு வேலை பண்ணிட்டு இருந்தோம், இனி நம்மள்கிட்ட நீங்க பெரியவா சொன்னா அவங்கள்ட்ட தான் கேட்கணும்னு சொல்லி வந்திருக்கேன்னு கேட்டா நாம எப்படி சொல்றது. அதனால உட்காந்து படிப்பனுப்போம். படிச்சு அதனால் அவனை படிக்க வச்சு பெரிய மனுஷன் ஆக்கிறதுக்கு சால்வை போடுவோம். அதனால எல்லாம் ஆகி முடிஞ்சு கொடுத்து எனக்கு அப்பாடா நான் எல்லாம் படிச்சு விட்டேன் அப்படின்னு சால்வை வச்சுட்டு அவன் ஏமாந்து விடுவான். அப்படி இல்லவே இல்லை. எல்லாம் படிச்சவன் யாரு இருக்கா? சாணக்கியனே சொல்லுவான், நெகிசர்வ சர்வஞ்சானாதி. எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா? ஆறாருக்கோ சில பேருக்கு தெரியும். எல்லாத்தையும் கலந்தா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால்தான் இந்த மாதிரி சவசரம் நடக்கிறது. மாற்றி மாற்றி பல பேரா ஒரு வேதத்திலேயே வேத பர்வதங்களா ஒருத்தர், சாஸ்திர பர்வதமா ஒருத்தர் அப்படி வச்சிருக்காரு, தந்திரத்திலேயே ஒருத்தர், புரிஞ்சு இல்லையோ, தர்மசாஸ்திரத்திலேயே ஒருத்தர் அப்படி வச்சிருக்காரு. அப்படித்தானே பேச்சு வருது. அவெல்லாம் தரித்தரி ஒரு ஸ்பெஷலிஸ்டாக எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறவா அவாவா. அதெல்லாம் எப்படி வந்தது? எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா? கண்ணு பார்க்கறத மூக்கு தெரியுமா? மூக்கு கந்தத்தை இன்னொன்று தெரியுமா? தெரியாத. அவன் வந்த உடனே நான் எனக்கு அத்தியனம் பண்ணேன்னு சொன்ன உடனே பெரியபா சும்மா இருக்கார. என்ன அத்தியனம் பண்ணேன்? நான் கிருஷ்ணயஜுர்வேத அத்தியனம் பண்ணேன் எங்க பாடசாலையா, சித்தூர் பாடசாலையா கேட்டான். அந்த ஊர் சித்தூர் பாடசாலை இப்போ பிரசித்தம். இந்த ஊர்க்காரில் அங்கே வந்து அத்தியனம் பண்ணுவான் ரொம்ப. ஆமாண்ணா அத்தியனம் பண்ணினேன். ஆனால் அந்த வேலைக்கு போய் ஜம்ஷெட்பூரில் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து ரிட்டையர்ட் ஆனதுனால அந்த வேலையில் இருக்கிற ஒரு சிரமத்தினால அத்தியனம் எல்லாம் மறந்து போயிடுத்துனார். அப்படி ஆச்சு. அதுக்குள்ளே அங்கே 2-3 சாஸ்திரிகள்லாம் வந்திருந்தா. அன்றைக்கி ராமா சாஸ்திரிகள் இந்த மாதிரி பண்டிதாள்லாம் நிறைய வந்திருந்தா. அப்படி வந்திருந்தோன்னு ஒரு சாதுவாக ஒரு சாஸ்திரம் உண்டு, மீமாம்சா சிரோமணி. அவர் படிச்சிருக்கார். அவர் இப்படி கூப்பிட்டார், இது உங்கள் ஊர் தானே? அவருக்கு கேட்டார். ஆமாம், நான் கல்பாத்தி சுப்பிரமணிய சாஸ்திரம்னு பேர். மீமாம்சா சிரோமணி பாலக்காட்டை சேர்ந்தவர், கல்பாத்தி. வந்தார். இவர் யாரு கேட்டார். இவர் சாஸ்திரோட பேரன். இவரை தெரியுமா உனக்கு கேட்டா தெரியும். இவன் இன்னும் சொல்றானே வேதாத்தியனம் பண்ணினேன் அது மறந்து போச்சுங்கிறானே, அது வேதாத்தியனம் பண்ணாட்டா பாபமா, மறந்து போனா பாவமா, பண்ணி கொடுத்துன்னா சௌரியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். அந்த மீமாம்சா சிரோமணி படித்தவர் அவர். இல்லை வேதாத்தியனம் எதுக்கு பண்ணணும் கேட்டான். நிஷ்காரணோ அத்தியோ வேதோ ஜேயஸ்ட அப்படின்னு இருக்குன்னு ஒரு பிரமாணம் இல்லை. வேதாத்தியனம் பிராமணனா இருந்தா போகணும்.
அப்போது அதுக்கு தான் அவர் பண்ணார். அது பண்ணியாச்சுன்னா பூர்வமாக கேட்டார். இல்லை இல்லை, அது வேதாத்தியன அனுஷ்டானத்தை வச்சுக்கணும். அப்போ என்னது, பண்ணாதவனை விட பண்ணி மறந்தவனுக்கு பாபம் அதிகம்னு சொல்லிவிட்டார் அவன். அது பிரமாணத்தை சொல்லிவிட்டார். எவன் வேதாத்தியனத்தை மறந்தானோ அதுக்கு ஒரு பிரமாணத்தையும் சொல்லிட்டான். ஓ அப்படியா, இவர் என்ன சொல்றாரே அப்படின்னு, நீ ஒன்று செய், நீ வேதாத்தியனம் பண்ணினேன்னு சொன்னில்லையோ, மறந்து கொடுத்து சொன்னில்லையோ, நீ இப்படி சொல்ல 4 பேரும் அத்தியனம் பண்ணேன் அங்கத்தோட எல்லாம் மறந்து கொடுத்து சொல்லு. மறந்து கொடுத்தாலே சொல்ல போற, அது ஒரு வேலும் எந்துக்கு கேட்டான். அந்த அளவுக்கு வேதாத்தியனம் பண்ண மறந்து விட்டா அவர்களுடைய ஆதங்கம் இருக்க அது ரொம்ப அதிகமா இருந்தது. அத்தியனம் பண்ணவன் மறந்து கொடுத்து சொன்னா அதை போல கவலைப்படுறவர் இல்லை. அன்னைக்கு என்ன பண்ணார் தெரியுமா, அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வேதாத்தியனம் பண்ணுவான். அன்னைக்கு சாயந்தரத்திலேருந்து நாங்கள் வேத பாராயணம் ஆரம்பிச்சுட்டோம். நீ இந்த படித்தவாள்லாம் கூட இவன் சொல்ற மாதிரி பதில் நாளைக்கு சொல்லிவிட போறா அப்படின்னு பிரின்சிபாலை கூப்பிட்டார். இன்னையிலேருந்து வேதாத்தியனம் ஆரம்பிச்சு விடு சொன்னோம். அன்னைக்கு சாயந்தரத்திலேருந்து நாங்கள் வேதாத்தியனம் ஆரம்பிச்சோம். எதுக்கு நான் சொன்னேன்னா, அத்வைத சித்தாந்தம் ஸ்ருதி சித்தம் அனாதியா இருக்கிற சித்தாந்தம். சங்கர பகவத்பாதால் அதை வெளியில ஸ்தாபனம் பண்ணார். அதை சம்ரட்சணம், அது விரதம். அப்படி இருக்கிறவருக்கு மூலம் வேதம். எந்த சித்தாந்தத்திலையும் வேத பிராமணியத்தை முதல்ல வச்சு தன் சித்தாந்தத்தை நிஷ்கம்பமா ஸ்தாபிச்சது அத்வைதம் ஒண்ணுதான். பாக்கி எல்லாருடைய சித்தாந்தம் பின்னாடி வந்ததெல்லாம் வேதத்தில் கிடைக்கலன்னா உதிரி உதிரியா சாஸ்திரம் இருக்கா, புராணம் இருக்கா, வேற ஏதாவது இருக்கா, ஆராய்தன புஸ்தகம் இருக்கா, இதெல்லாம் வச்சு ஒற்ற வைக்கிற சப்ஜெக்டா மாறிவிடும். அண்ணா கவனிச்சா தெரியும். வேதம் மட்டும்தான் சித்தாந்தம்னு வச்சிருக்கு பாருங்க, அப்படி நிஷ்கம்பமா இருக்கு பாருங்க, அது ஒண்ணுதான். அதனால அது போகவே இல்லை. அதுக்கு பின்னாடி ஏக சித்தாந்தங்கள் விரோதமா வந்து பாருங்க, அதெல்லாம் அது உள்ளே அடங்கி போயிடுது. இதுதான் மேல பொந்து நிற்கிறது. எதை சாப்பிட்டாலும் நார்த்தங்காய் சாப்பிட்டா அது முன்னாடி நிற்கும் தெரியுமோ, எதை சாப்பிட்டா கூட அது முன்னாடி நிற்கும். அதனால இது போகவே போகலை, இன்னும் அதே இருக்கு. இருக்கிற புஸ்தகங்கள்லயும் உபன்யாசம் பண்றவாள் என்ன சொன்னாலும் இதைதான் சொல்லி முடிப்பா. ஏன்னா இது எட்ட வேண்டிய இடம். அத்வைதம் இருக்கு, அது எட்ட வேண்டிய இடம். பாக்கி எல்லாம் நடுவில் இருக்கிற இடம், பாதி வழியில் இருக்கிற இடம்னா அவன் தாத்காலிகமா அதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா தேவையில்லைன்னு பாதி வழியிலே இருந்து இது பெருசு பெருசு நம்ம காமிச்சுட்டு இருக்கான். அவ்வளவுதான், மேல போக விடாத நம்ம தடுத்துட்டு இருக்கான். அவன் விட்டு விட்டான்னா நமக்கு விடுவோம். அதுதான் கடைசி இடம். இதுக்கு எல்லாம் மூலம் என்ன, வேதம். அதுல இருக்கிற சாஸ்திர விசாரங்கள் எல்லாம் எடுத்து ஒருத்தர் சொல்லி அதை ஒருத்தர் புரிஞ்சுக்கொண்டு அதை அனுபவத்து கொண்டு வந்து அதை 10 பேருக்கு சொல்றதுக்கு திறமை வேணும்னா சாஸ்திரம் படிச்சா வராதுன்னு சொல்லல, வேதம் படிச்சா வர டேஸ்ட் இருக்க, வேதம் படிச்சதுக்கு அப்புறம் சொல்ற ஒரு பாங்கு இருக்க, வேதம் படிச்சதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பிரசன்டேஷன் இருக்க, அது தனியே தெரியும். கங்கை யமுனை கலந்திருந்தாலும் அதுல ஒரு கலப்பு இதுல ஒரு வெள்ள தெரியறது பாருங்க. அதனால அந்த வேதத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டுங்கிறதுனாலதான் அன்னைக்கு அவர் அப்பவே அங்க படிச்சவாளை மறந்து விட போறாருன்னு நினைச்சு இப்பவே வேத பாராயணத்தை ஆரம்பிச்சு நாங்க நடத்திட்டு இருந்தோம். பெரியவா 3 வருஷம் கழிச்சு போன உடனே அந்த வேத பாராயணத்துக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்குறாளோ நின்று கொடுத்தோம். எங்களுக்கு ஆளுக்கு 2 ரூபா கொடுத்துருந்தா மாசம். பெரியவா அங்கேருந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு வெளியில போன உடனே அந்த கொடுக்குறவாள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திக்கிட்டு விட்டான். பாலசுப்ரமணிய சாஸ்திரம் சொன்னா பெரியவா அவன் பணம் கொடுக்கறதுக்காக பணம் சொல்ல நம்ம தொடர்ந்து பண்ணுவோம்னு ஆரம்பிச்சு அப்படி நடந்தது. அதனால முதல்ல பிரலோபனம் காமிச்சு ஆரம்பிச்சு பிரலோபனத்தை இழுத்து விடுவார். அது தொடர்ந்து நடக்கணுமே. அந்த மாதிரி சாமர்த்தியமா அந்த வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு, அத்தியனம் பண்ண அவளை காப்பாத்துறதுக்கு அத்தியோ ஞேயஸ்தான் இருக்கு அந்த வாக்கியம். அதனுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அதை வேத பாஷ்யத்தை வச்சு முன்னெல்லாம் ஜடாவல்லவர் கனவாடிகள்லாம் தானா வருவா. அது மடம் அதை காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லாத இருந்தது. இப்ப மடம் ஏத்துக்கலைன்னா இல்லவே இல்லை, அப்படி ஆயிடுச்சு. அதனால இது ஒரு புதுசா ஆதிசங்கர பகவத்பாதால எல்லா மதங்களும் கலங்கி ஒன்னும் தெரியாத முழிச்சுட்டு இருக்கிற வேளையில இது எல்லாத்தையும் உத்தரணம் பண்றதுக்கு ஆரம்பிச்சு அது எல்லாத்தையும் கண்டனம் பண்ணி இதுதான் தத்துவம்னு இதமித்தம்னு கையில் எடுத்து கொடுத்து ஒரு புரட்சி பண்ணா பாருங்க. அதே காரியத்தை தான் இந்த காலத்துல இந்த கலியில மகாபரிவா அது முதல்ல எடுத்து பண்ணியிருக்கான். அப்படி ஒரு பெருமை பெரியவாளுக்கு உண்டு. அந்த பெருமையை இன்னொருத்தருக்கு இருக்காது. ஏன்னு கேட்டா எந்த காலத்துல காலேகளும் சமாரப்தாக பலம் பத்ரந்தி நீதையா,
காலத்தில் பண்ணாதான் சரியா இருக்கும். அந்த காலத்தை தெரிஞ்சு பண்ணா. ஏன்னா பண்டிதாளுடைய சமூகம் பெரியவாள்கிட்ட சுத்திகிட்டே இருக்கும், சுத்தி சுத்தி வரும். அந்த பண்டிதாளுக்கு நிறைய இறை கிடைக்கும். பண்டிதாளை நிறைய கவனிப்பார். பண்டிதாளெல்லாம் எது பாண்டித்யம் இருக்குன்னு தட்டி பார்க்கிறவர். அப்படி ஒன்றும் சாதாரணமாக ஒருத்தன் வந்து விட்டா சர்டிஃபிகேட் வச்சுன்னு நான் பண்டிதன் எல்லாம் சொல்லிவிட முடியாது. அதெல்லாம் தட்டி பார்த்து அதில் ஏதாவது இருக்குன்னா எடுத்துப்பார். இல்லைன்னா என்ன இல்லையோ அவனுக்கு என்ன தகுதியோ அதில் கொண்டு வைப்பார். அவர் ஒன்றும் தூக்கி எறிய மாட்டார்னு, என்ன இருக்கோ அவங்ககிட்ட அந்த தகுதிக்கு வைப்பார். அப்படி ஒரு சாமர்த்தியம் பெரியவாள் கொண்டு அப்பவே அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. சிரோமணி படிச்சிருந்தா அங்கே ஒரு பெருமையை சொல்லிட்டு இருக்கிற வழக்கம். எங்களுக்கு வந்திருக்கிற சாஸ்திரம் இருக்காரே இல்லையோ, ராமாசாஸ்திரம் சிரோமணியே கிடையாது சொல்லுறவர். இவர் சிரோமணியே இல்லையடா, இவன் எப்படி உங்களுக்கு சிரோமணிக்கு பாடம் சொல்றார்? சிரோமணி தானே வசந்தது இல்லையோ அப்படின்பார். அதாவது பாண்டித்யத்துக்கு கௌரவம் கொடுக்கிறவர் அவர். எல்லாரும் நிறைய சுத்தி வந்துகிட்டே இருப்பா. பண்டிதாளுடைய சதஸ்தை நன்னா வந்துகிட்டு இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தர்ப்பம் என்னாச்சு, சம்ஸ்கிருத காலேஜில் முதல் வித்தியார்த்தியா இருந்தவர் அந்தரிஷ சாஸ்திரங்கிறவர். அவர் அத்வைதத்துக்கு நிறைய பண்ணியிருக்கார். பெரியவாளுக்கு ரொம்ப பிடித்தமான பண்டிதர். அத்வைதத்தில் புஸ்தகம் எல்லாம் எழுதியிருக்கார். அது விசிஷ்டாத்வைதத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்தத்தை நமக்கு விரோதமா இருக்கிறத அவர் கண்டனம் பண்ணி நமக்கு சாதகமா இருக்கிறத சாதிச்சிருக்கார். அப்படின்னா நீங்க பட்டிமன்றம் மாதிரி சாதிச்சிருக்காருன்னு நினைக்காருங்கோ, அப்படி எடுத்துட்டு விட நீங்கள். அது சரியான பிரமாணத்தோட ஸ்தாபிச்சார். அப்படி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். ஒரு பெருமை உண்டு. அவர் அடிக்கடி சம்ஸ்கிருத காலேஜுக்கு வருவர். நாங்கள் படிச்சுருக்கிறோம். அங்கே ஒரு சாஸ்திரத்துக்கு உடம்பு சரியில்லை. சுப்பிரமணிய சாஸ்திரி வேப்பத்து, அவருக்கு உடம்பு சரியில்லை. ஆப்ரேஷன் நடக்கிறது. ஆப்ரேஷன் நடக்கிற போது ஏகப்பட்ட செலவு. அந்த செலவெல்லாம் அந்த காலத்தில் பணத்துக்கு ரொம்ப குறைச்சல். இந்த அந்தரிஷ சாஸ்திரன் அங்கே இருக்கார். பெரியவா கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கார் இன்னொரு இடத்துல. என்ன வித்வான்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா அவன் திண்டாட வேண்டியது. வித்யாதனன் சர்வதனாத் பிரதானம்னா அவன் வித்யாதனத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவான்? தனன்னு வேணா என்ன பண்றது? எல்லாம் பெரியவா தான் இதெல்லாம் கவனிக்கணும். மடமல்வா வித்வான்களை கவனிக்கணும். அந்நியன் யாரு வந்து கவனிப்பா? மடமையை கைவிட்டு விட்டா வித்வான்களுக்கு யாருக்கும் ஆசிரியமே இல்லை. இப்படி எல்லாம் ஒரு இடம் இருக்க முடியுமா? மடமே கவனிக்காதுன்னா யாரு கவனிக்கிறது அப்படின்னு சத்தம் போட்டார். பெரியவா காதில் விழுந்து. அவ்வளவு தைரியமா பேசுறவர் அவர். அது மற்ற வாழ்க்கை எல்லாம் தேட முடியுமா? பிராமணன் எங்கேயாவது யாஜகம் பண்ண முடியுமா? மடம் தான் கவனிக்கணும். மடம் பேசா இருந்தா இப்படி. அவர் ஆபரேஷன் பண்ணி படுத்துட்டு இருக்கார். நித்தியம் செலவாருதுன்னா உடனே பெரியவா என்ன பண்ணா, அந்த பூஜை முடிஞ்ச உடனே சொல்லி அனுப்பினான். அப்ப அந்த கண்ணன் ஒருத்தன் இருந்தான். அந்த அனந்தகிருஷ்ண சாஸ்திரத்தில் கூட்டின்னு வாங்க. அவர் அங்கேருந்து போனார். என்ன சொன்னார் தெரியுமோ? நீ வந்து என்னை விஷதா நான் நினைக்கல, நீ என்னை வெய்யறேன்னு நான் நினைக்கல. அவர் வந்து உடம்பு சரியில்லைங்கிற சப்ஜெக்டு என்கிற தகவல் மடத்துக்கு வரைக்கும் வரல. அவர் இங்கதான் இருக்கார், இஞ்சியும் தான் பண்றதுன்னு எனக்கு இந்த மடத்துக்கு தகவல் வரல. அதனால அவர் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஸ்வீகாரியத்தை சொல்லிவிட்டேன். அப்போ ஒரு விஸ்வநாத ஐயர்னு ஒருத்தர் தட்டியா இருப்பார், இது அந்த கவனிக்கிறவர், அவர்கிட்ட சொல்லிவிட்டேன்னா அதுலேருந்து அந்த சுப்பிரமணிய சாஸ்திரத்துக்கு என்னெல்லாம் செலவுண்டோ அதெல்லாம் பார்த்து. அதனால நான் என்ன சொல்றேன், லௌகிக விவகாரத்தில் எல்லாம் அவர் வரவே இல்லை. பண்டிதாளை அவர் கவனிக்கவே இல்லை. அப்படிலாம் கிடையாது. எல்லா பண்டிதாளையும் கவனிப்பர், சாதாரண ஜனங்களையும் கவனிப்பர். ஒன்னும் தெரியாதவனுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் என்ன தர்மத்தை பண்ண முடியுமோ அதுல அவன் எப்படி பெருசாவனோ அப்படி போவர். முரளி கேப்பு ஒருத்தர் இங்கே மணியன்கார், அவர் ஒருத்தர் ரொம்ப பெரிய மனுஷன். அவர் பெரியவாழ்கிட்ட ஒருக்கா போன உடனே இந்த மாதிரி மடத்துக்கு ஏதாவது பண்ணணும்னார். மடத்துக்கு பண்ணணும்னு, நீ என்ன பண்ண போற மடத்துக்குன்னார். நீங்க என்ன சொல்றோ அதை பண்றேன்னு நமஸ்காரம் பண்ணார். அன்னைக்கு நான் சொல்றது ரொம்ப நாள் முன்னாடி 61 62 நினைக்கிறேன். அப்பதான் அது. அப்போ 20,000 ரூபாய். அவர் என்ன பண்ணார், நீ இதெல்லாம் பணத்துக்கெல்லாம் பண்ணாத, சந்திரமௌலீஸ்வருக்கு தீபாராதனை கற்பூரத்தை வாங்கி கொடுன்னுட்டார். இன்னொருத்தர் சென்ட்ரல் லாட்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவெல்லாம் இந்த அன்னவிக்கிரம் பண்ணி தான் ஜீவிக்கிறா. கதி இல்லையே, நம்ம எப்படி ஜீவிக்கிறது? பிராமணனுக்கு ஒண்ணுலே இடம் இல்லைன்னா ஒருக்கா ஜீவித்தாங்கனமே இல்லையோ, ஆபத் தர்மம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவள் எல்லாம் இல்லை சொன்னா காரியம் நடக்குமா? நாம சும்மா
அப்பட்டமா தர்மசாஸ்திரம் சொல்லிட்டு இருந்தா நாங்க 2 பேர் தான் இருப்போம். அந்த ஆபத்காலத்தில் என்ன பண்றது? அவன் படிக்கலை, அத்தியனம் பண்ணலை, அவனுக்கு ஜீவிக்கணும். அவனே 400 பேருக்கு வேலை கொடுக்கிறான், சம்பாதிக்கிறான், அவனும் கோவிலுக்கு எல்லாம் கொடுக்குறான். அவனால் தான் முடியும். இல்லை நீ நேரத்தை அத்தியனமே பண்ணல, அதனால ஒன்னு அவனை தள்ளி விட்டே சொல்லி விட்டா நமக்கு யாருமே இல்லை. இப்ப நம்ம அப்படி எல்லாம் ஒரு அழகா அந்த சுத்தமா இருக்கிறது அப்படி எல்லாம் பிரிக்கணும்னு ஆரம்பிச்சா ஒண்ணும் இருக்காது, வெங்காயம் உரிச்ச மாதிரி ஆயிடும். அதனால அவர் என்ன பண்ணார், உடனே கற்பூரத்தை சென்ட்ரல் ஆட்சியில் ஒருத்தர் அவர் பெரிய பண்ணியிருக்கிறார், அவருக்கும் இந்த ஆஸ்திக்கும் உண்டு. அவர் ஒரு நாளைக்கு போனார். அவர் அங்கே போனோன்னு என்ன பண்ணார், ஒரு பாடசாலை நடக்கிறது, அங்கே மாதம் ஒரு மூட்டை அரிசி அனுப்பிவிடுனார். இதில் என்ன சுவாரஸ்யம் தெரியுமோ, அவளும் திருப்திப்பட்டா, அவனுக்கும் ஒரு கைங்கரிய மடத்துக்கு அவகாசம் கிடைச்சது. ஆனால் மடத்தினுடைய சாநித்தியம், மடத்தினுடைய தனித்தன்மை, அதனுடைய பரிசுத்தம், லோகத்துக்கு நாம் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வேலை செய்யணுங்கிறதையும் காப்பாற்றுறார். அப்படி ஒரு சாமர்த்தியம் அந்த பெரியவாளுக்கு உண்டு. ஏன்னா இது நேரடியா மடத்தில் கலந்துகின்றா சரியில்லை. வந்த சுத்தி, எல்லா சுத்தியும் உண்டு. பிராமணனுக்கு ஒரு சுத்தி வேணும், கர்மாவில் ஒரு சுத்தி வேணும், திரவியத்துக்கு ஒரு சுத்தி வேணும். திரவியத்துக்கு சுத்தி வேண்டாமா? எல்லாம் ஒண்ணு இல்லையே, திரவியத்துக்கு ஒரு சுத்தின்னு உண்டு. எங்கேருந்து வருதுங்கிறத பொறுத்த வரைக்கும் திரவியத்துக்கு சுத்தி உண்டு. சுத்தி இல்லாத அதுவும் 100 ரூபா நோட்டு தானேன்னு சொல்லப்படாது. அவர் மீமாசையில வியாக்கியானம் பண்ற போது நல்லுரைகள் ஆற சொன்னாலும் எடுத்துக்கலாமேன்னு கேட்டா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவா. ஆறு சொல்லணுமோ அவாதான் சொல்லணும்னு. நாய் தோல்ல ஒரு டம்ளர், அதுல நல்ல பாலை குங்குமப்பூ எல்லாம் போட்டு காய்ச்சின பாலை கொடுத்தா உங்களால குடிக்க முடியுமா? முடியாத. அப்ப அந்த பாத்திரத்துக்கு அசுத்தின்னா அசுத்தி தான் இல்லையோ? அத மாதிரி அந்த சுத்தி வேணும் என்கிறதுக்காக அந்த சுத்தியையும் காப்பாற்றுவர். அதே சமயத்தில் இவாளுடைய மனசுல இருக்கிற எண்ணத்தையும் பெரியவாள் முன்னர் இது இவன் பண்ண அவனுக்கு போக போக அது வேண்டான்னு சொல்லி பக்தியும் ஏற்பட்டு ஸ்ரத்தையும் ஏற்பட்டு தானும் நல்ல வழிக்கு வரத்துக்கு திருப்புவர். அதனால துஷ்டனையும் திருப்பி விடுறதுக்குள்ள சக்தி வாழ் கொண்டு. அதில் என்னன்னா, காலேஜில் முதல்ல இருக்கிறோடு அந்த பூஜைக்கட்டில் ஒருத்தரை வச்சிருந்தா, ஒரு வயசானவர், தாடி வச்சிருந்து நல்லா தடியா இருப்பார். அவரை வைக்கிற போது சில பேர் பெரியவாள்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்து எல்லாத்தையும் சொல்றவா ஒரு குரூப் உண்டு. ரொம்ப நெருக்கமா பேசுவா, இஷ்டத்துக்கு பேசுவா, பெரியவாளுக்கும் தெரியும் அது. அப்படி ஒரு குரூப் தனியே உண்டு, எல்லாராலையும் பேச முடியாது. என்ன என்ன எல்லாரும் சொல்றா பெரியவா, என்ன மஞ்சக்கடுதாசி கொடுத்தவன்லாம், மஞ்சக்கடுதாசி கொடுத்தோம் நம்ம சமய இதில் பூஜைக்கட்டில் இருக்கிறது அவ்வளோ ஏதோ சரியில்லையேங்கிறது மாதிரி பெரியவா இல்லாமல் சொல்கிறான். மஞ்சக்கடு பெரியவா விட்டுட்டா. அப்போ அங்கே உபன்யாசம் நடக்கிறோம், இவ அடிக்கடி ஓடி வருவான். அப்புறம் திருப்பி போகாத அவங்ககிட்ட இருக்கிற வேகத்தில் இன்னொரு நாளைக்கு மஞ்சக்கடுதாசி இருக்கிறான்லாம் அப்படின்னு திருப்பியும் ஆரம்பித்தான். என்ன சொன்னேன், என்ன உட்காந்தார். ரத்னமேர்லாம் உண்டு, இப்போ பழைய ஆசாமி ஒரு குரூப்பு. என்ன சொல்ற, மஞ்சக்கடுதாசி கொடுத்தவன்லாம் இஞ்சி இருக்காங்கிறியா? இல்லை, இவன் மஞ்சக்கடுதாசி கொடுத்தவன், இவன் பூஜைக்கட்டில் இருந்தா பூஜைக்கட்டு அசுத்தம்ங்கிற, அவ்வளோதானே, நன்னா இருக்கணுங்கிற. பெரியவாளுடைய அபிப்பிராயப்படி இதெல்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு உனக்கு ஆதங்கம் இருக்கு, அப்படித்தானே கேட்டார். நீ நடராஜனை பார்த்துருக்கியா கேட்டார். பார்த்துருக்கேன். நடராஜனுடைய காலுங்கள் என்ன இருக்குன்னா, காலுங்கள் ஒரு அசுரன். அப்படியா? அவர் அப்படியே காலை வச்சுருக்கார், காலை எடுக்கலை இவர் இல்லையோ? அந்த அரக்கனை காலுங்களை வச்சுருந்து வெளியில போகாத காப்பாத்துறாரு இல்லையா? அது மாதிரி இந்த மஞ்சக்கடுதாசினை வெளியில போட்டா அவங்களுக்கு துன்புறுத்துவன். நான் தான் அவன் வச்சுட்டு இருக்கேன் அதுக்கு. இப்படி பதில் சொன்னார். எதுக்கு நான் அப்படி சொல்றேன்னா, அவனை துஷ்டன்னு இன்னொருத்தன் சொன்னா கூட அவனே நல்லவனாக்கிறதுக்கு முயற்சி தான் அவருக்கு இருக்கே தவிர அன்னைக்கு கொடுத்துட்டாருங்கிறதுக்காக அவரை தூக்கி எறிகிற மாதிரி இல்லை. தர்மசாஸ்திரத்தில் ஒரு சித்தாந்தம் தெரியுமோ, பிராமணன் என்ன தப்பு பண்ணாலும் பரிகாரத்தினால உள்ள கொண்டு வரலாம். ஆமாம், அவனே வெளியில விடு என்கிற ரீதியில சொல்லவே சொல்லாது. விடு சொன்னா பிராமணாலே இருக்க மாட்டான் இன்னைக்கு. ஏன்னா எல்லாரும் வெளியில வந்தாச்சு, நீ வெளியில வந்த சமூகம் தான் இருக்குமே தவிர உள்ளில இருந்த சமூகமே இருக்காத. அதனால எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு, எந்த பாவமா இருந்தாலும் பரிகாரம் உண்டு. அப்ப ஏன் அது வேணும்னா, அப்படி இருந்தா தான் நம்முடைய சமுதாயத்தில் மட்டும் பிராமணனுக்குள்ள இன்னொருத்தர் பிராமணனா நுழைக்க முடியாது. பிறப்பிலேயே வரணும், அப்படி வந்தா தான் முடியும்.
அப்ப இவரை மொத்தத்தையும் காப்பாற்றி ஆகணும். அதனால இங்கிருந்து ஒண்ணு போனா அவனை மறுபடியும் சுத்தம் பண்ணி கொண்டு வரத்தான் வேணும். அதனால அப்படி இருந்தவனையும் சுத்தம் பண்ணணும்னு தர்மசாஸ்திரத்தில் இருக்குது. அப்படிதான் பண்ணிருக்கு. அப்படி சுத்தம் பண்ணி கொண்டு வந்தா தான் உண்டு. பகவத்கீதை எல்லாரும் உபன்யாசம் பண்ணுவாங்க நிறைய. அது ரொம்ப சாதாரணம். வித் நோட்டு மேச யாரு வேணா பண்ணலாம். அது இன்னும் படிக்கணும்னே இல்லை. சாஸ்திரகாரம் பண்ணா யாரும் கேட்கறதுக்கு இல்லை. சாஸ்திரம் படிக்காதவன்னா ஏகப்பட்ட பேர் வருவா. அது ஆமா ரொம்ப வருவா. அது கோடிக்கணக்கா வரும். பெரிய பெரிய சாஸ்திரம் பண்ணா ஒருத்தர் வரமாட்டா. திருப்பி நீங்களே பழகினவா ஏதோ அவர் வந்திருக்காரு சேஷாந்தர சாஸ்திரி இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு வருவேன். அப்படிதான் வழக்கம். அப்படி ஒரு அது அதுல என்ன வேடிக்கைன்னா ஒரு சர்வசாதாரணமா ஒரு ஸ்லோகம் இவா சொல்லுவா. அதை நிறுத்தி விடுறேன். சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசான்னு சொன்னா எல்லாம் அவர் தான் சிருஷ்டிச்சிருக்கார் அப்படின்னு. ஆனா தர்மசாஸ்திரத்துல நாமகரணம்னு வரும்போது என்ன நாமகரணம் போடுறது கேட்டார். சர்மாந்தம் பிராமணஸ்ய வர்மாந்தம் க்ஷத்ரியஸ்ய குப்தாந்தம் வைசியஸ்ய தாசாந்தம் சூத்ரஸ்யன்னு போட்டார். இப்ப கேட்கிறார் அவர், இங்க கர்மாவையும் குணத்தையும் பார்த்து தானே பிராமணன் அவர் சொல்றாரு. நான் இந்த 10 நாளைக்குள்ள இவனுக்கு எங்கிட்ட கர்மா என்ன கர்மாவை பார்த்தார், இவர்கிட்ட என்ன குணத்தை பார்த்தார். அவன் பிறக்கிற போதே அது இருக்கு. அப்பதான் இந்த பிராமணன் அர்த்தம். இப்படி எல்லாம் நிறைய சித்தாந்தங்களை அன்னைக்கு உபதேசம் பண்ற காலத்துல பெரியவா அத்தனை பேருக்கும் எடுத்து சொல்லியிருக்க. அதனால எல்லா ஜனசமூகத்தையும் மொத்தமா ஆட்கொண்டு பொண்டுகளுக்கும் சுவாசினிகளுக்கும் குழந்தைகளுக்கும் அத்தனை பேருக்கும் திருப்பாவை திரும்பாவை வரைக்கும் வந்து விட்டாங்கன்னா பாருங்கள. அந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற தர்மத்தை பல கோணங்கள்ல பல புஸ்தக வடிவில் ஆரெல்லாம் அந்த தர்மத்தோடு நெருங்கி இருக்காளோ அவளை ஆறா இருந்தாலும் எல்லாரையும் ஆராதிக்கிறதுங்கிறதான ஒரு பரந்த எண்ணத்தோட ஒரு மகாபிரிவா இருந்தால் அந்த வேளையில நாம இருக்கோங்கிறது இருக்க. அதுதான் நம்முடைய பாக்கியம். இப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சதுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.